இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியும் சொல்ல வேண்டியிருக்கு. இது முடிஞ்சிருச்சு, இந்த அறிவிப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப இந்த கிறிஸ்தவர்களோடு ஒரு விவாதம் பண்ணிட்டு இதுல பண்ணி ஒழுங்கா ஆன்சர் பண்ணாம ஒரு உழப்பி விட்டாங்கல்ல, தரக்குறைவா இவங்களும் பேச அவனும் பேச, அவன் பேசுறது இவங்க பதில் சொல்ல, இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே இதுக்கு ஒரு ஆள் நினைஞ்சிருக்காருன்னா ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பதிவு போட்டிருக்காரு. இப்பதான் ஒரு சகோதரர்களை கவனத்துக்கு அதை கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா சூப்பர் முஸ்லீம், அதுக்கு பேர் என்னது, அவர் சூப்பர் முஸ்லீம்னு சொல்லிக்கொண்டு அவர் பண்ற அளப்பற பொய்கள் இதுவும் பார்த்தா சகிக்க முடியல. இப்பதான் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க. அந்த சூப்பர் முஸ்லீம் சொல்லி வித்தியாசம் சொல்லி யூடியூப் சேனலுக்கு ஆளுக்களை சேர்த்து அது ஒரு தொழிலா பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. ஒரு விஞ்ஞானத்தை சொல்றேன், நாலு கழிச்சு கியாமத்து நாள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி புதுசா இடத்தையா சொன்னா கேட்பாங்கல்ல. இப்படியான ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இதுக்கு ஒரு பதில் போடுறாரு. என்ன போடுறாரு, இதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியது பரவிக்கிட்டு இருக்கிறது. அவர் சொல்ற நீங்க கேளுங்க, அது பொருள் அதை போடுங்க, நீங்களே கேளுங்க, அதுக்கு பதில் அப்புறம் பார்ப்போம். நீங்க விவாதம் எல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா இவங்களுக்கு பொழப்பே அதுதான், தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் இப்படிதான். அதே நாம என்ன பண்ணோம் கடந்த காலத்துல, இவங்க ஏன் இந்த மாதிரி இந்த கோபால் மாதிரியான ஆட்கள் இது பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு சைட்லயும் இருக்கிற தவறுகளை ஒத்துக்கணும். முதல்ல இப்ப நான் முஸ்லீம்ங்கிறதுனால முஸ்லீம்கள் செஞ்ச தவறை நான் ஒத்துக்கணும் இல்ல, கண்டிப்பா முஸ்லீம்கள் தவறு செஞ்சிருக்காங்க. என்னென்ன தவறு பண்ணிருக்காங்க, இதுதான் பைபிள் புக்கு போட்டது. பைபிளை பத்தி என்னென்ன போடுறாங்க, பைபிள்ல ஆபாசம் இருக்கு, பைபிள்ல இப்படி இருக்கு, பைபிள்ல இந்த அறிவியல் இது கூற்றுக்கள் தவறா இருக்கு, இப்படி பேச சொல்லி நமக்கு ரசூல்லா கத்து கொடுத்தாங்களா? எந்த அளவுக்கு இவங்க வரம்பு மீறி போனாங்க. இயேசுவை பார்த்து இந்த சையத் இப்ராஹிம் போன்றவர்கள் எந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்க ஈசா நபியை பார்த்து. எனக்கே கலங்குதா, அவங்களுக்கு கலங்கதா? ஈசா நபி அந்த விவாதத்தை என்னால பார்க்க முடியல, கண் கொண்டு பார்க்க முடியல. இங்க என்னன்னா ரசூல் எப்படி, அவர் ரசூல் இல்ல, ஈசா நபி ரசூல் இல்ல. ஈசா நபியை நம்ம திட்டி பேசணுமா? அப்ப பைபிளை விமர்சனம் பண்ணி எழுதுறது தப்பா இல்லையா? பைபிள் ஆபாசம் இருக்கு, அதுல பொய்கள் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு பேச சொன்னாங்களா? அப்ப அவர் பேசினா அவன் திருப்பி குரானை விமர்சனம் பண்ணாம என்ன சொல்லணும்? குரானுக்கு அவன் என்ன பேச முடியும்? அதைத்தான் அவன் சரி, இவன் இப்படி பேச வச்சது யாரு? ரசூலா என்ன சொல்றாங்க, உங்களுடைய தந்தைகளை திட்டாதீங்கன்னு ரசூலா சஹாபாக்கள் கேக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாம எப்படி எங்களுடைய தந்தையை திட்டுவோங்கிற? நீங்க திட்ட மாட்டீங்கப்பா, நீங்க ஆப்போசிட்ல இருக்கிறவன் தந்தையை திட்டுவீங்க, அவன் திருப்பி உங்க தந்தையை திட்டுவான். அது காரணமே நீங்க தானே ஆயிட்டீங்க, அப்ப நீங்களே திட்டினதுதான் சமங்கிறேன். அப்ப இவங்களுக்கு நாம தானே திட்டுறோம். அப்ப பைபிள் பொய்யானது நீங்க சொன்னீங்க, அவன் குரான் பொய்யாதுங்கிறான். அப்ப நீங்க தானே சொல்ல வச்சீங்க. பைபிள் ஆபாசம் சொன்னீங்க, அவன் குரான்ல ஆபாசங்கிறான். குதித்து ஓடும் விந்து துளியில் மீது சத்தியமாக அதெல்லாம் வருது இல்ல, விந்தில் இருந்து மனிதனை படைத்தான். விந்துனா என்ன, குழந்தை விளக்குவியாங்கிறான். ஆபாசம் இருக்குல்ல குரான்லங்கிறான். உங்களுடைய விளைநிலங்கள், உங்களுடைய மனைவிகள், இதை பத்தி பேசுங்கிறான். என்ன பேசுவீங்க, என்ன பேசுவீங்க? பெண்களை குறித்து ஆசை கூட்டுறான்ல, சொர்க்கத்துல ஹூர்லின் இருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான். அப்போ இது மாதிரி இவங்களை பேச வச்சது யாரு? நாம தானே. அப்போ இவங்களுக்கு நல்ல ஒரு புத்தி எல்லாம் கொடுத்திருக்கான், நல்ல ஒரு அடி இவங்க மூலமா எல்லாம் கொடுத்திருக்கான். அப்ப அந்த தவறு நாம செஞ்சதுனாலதான் இதை அனுபவிக்கிறோம். இனி வருங்காலத்திலேயாவது பைபிளை தாக்கி பேசுற தாவா போற அந்த டீமுக்கு எல்லாம் கத்து கொடுக்கறதே இதுதான், பைபிளை அட்டாக் பண்ணி பேசுங்கன்ட்டு. பைபிளை இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பைபிள் குரானை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்களாம். யார? கிறிஸ்தவ சகோதரர்களை குரானை நோக்கி வர வைக்கணுமா? அதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன, பைபிள் பொய்ன்னுட்டா இப்ப இவங்க வேதத்தை ஃபாலோ பண்ணி ஆகணும், வேற ஆப்ஷன் இல்ல இல்ல இவங்க கிட்ட. அப்ப என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்கா குரான் பக்கம் வந்துருவான். அப்ப அதனால பைபிள் பொய், தௌராத் பொய், பகவத்கீதை பொய், அது பொய், இது பொய், எல்லாம் பொய். உண்மை எது? குரான் மட்டும்தான். ஏன்னா பாதுகாக்கப்பட்டிருக்கு. இவங்க என்னமோ பாதுகாத்த மாதிரி இவங்க கிட்ட கொடுத்திருந்தா அதையும் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதை பண்ணிருப்பாங்க. உங்க பாதுகாப்புல நம்மளுடைய முஸ்லிம் ஆலிம்கள்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. இருக்கிற முடிஞ்ச வரைக்குமான வேலைகள்லாம் நிறைய பண்ணி பார்த்துருவாங்க. என்ன விஷயம்னா, குரானை பைபிளை பொய்ப்படுத்தி குரானை நாம தூக்கி முன்னாடி நிறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா குரானை பைபிளை உண்மைப்படுத்துறது தான் குரான் எல்லாம் அனுப்பியிருக்கான். அப்போ பைபிளை உண்மைப்படுத்தியே நம்ம குரானை என்ன பண்ண முடியும், நிறுவக முடியும். எப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, குரான் முழுமையான வேதம், புரியுங்களா? எந்த ஆங்கிள் பைபிள்ல விட குரான் தேவை வருதுன்னு பாருங்க. பைபிளும் தேவை, குரானும் தேவை. பைபிள் வேணாங்கும் போதுதான் பிரச்சனை வருது. பைபிள் முழுமைப்படுத்தப்படாத தீன் இல்லையா? 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் இறக்குறானா வருது இல்ல, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன் 5வது அத்தியாயத்தில் மூர்த்தியும் சொல்றான். அப்போ பைபிள்ல
பூர்த்தி இல்ல. அப்ப அங்க கேப் இருக்கு, அதை ஃபில் பண்ணுது குர்ஆன்னு சொல்லுங்க. புரியுதா? அங்க முழுமைப்படலைங்க, அது பாதி எழுதின லெட்டரு. அந்த மீதி லெட்டர் இங்க இருக்கு. அந்த மேப் ஒண்ணு கொடுப்பான்ல, அந்த புதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு பாதி இவன் கிழிச்சு போயிருவான், இன்னொரு பாதி கிழிச்சு போயிருவான். பாதி பைபிள் வச்சு நீ ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? ரெண்டு மேட்ச் பண்ணுங்க பாருங்க, அப்படி பர்ஃபெக்டா. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன பண்ணிட்டான், பைபிள்ல எந்த டீடைல்ஸ் சொன்னாலும் அது குர்ஆன்ல சொல்லலைங்க. அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. உங்களுக்கு குர்ஆன்ல டீடைல் வேணும்னா பைபிளுக்கு போகணும், அது குர்ஆனே கைட் பண்ணுது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஏதமோட போய் கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நீங்க உண்மையாளரா இருந்தா இதுக்கு முன்னாடி இருந்த வேதங்கள் இருந்தா எடுத்து சொல்லுங்க, ஹதீஸ் கிடைச்சா கூட எடுத்து சொல்லுங்க. ஒரு இடத்துல சொல்றான், ஆசாரு ஒரு சொல்லு கிடைச்சா கூட எடுத்துட்டு வாங்கங்கிறான். ஒரு நபியுடைய சொல்லு கிடைச்சா கூட அதை எடுத்துட்டு வந்து காட்டுங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுதான் அந்த பைபிள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிக்க தடை போட்டார்களான்னு ஒரு வீடியோ டீட்டெயிலா போட்டுருப்போம் பாருங்க. அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பைபிள் பொய்யான புக் எல்லாம் கிடையாது. அப்ப பைபிள்ல வந்து உடனே வந்துடுவாங்க சடங்கு அப்படின்னு. இவங்க சடங்கு புத்தியிலே இருக்கிறதுனாலதான் இவங்களுக்கு புரியல. பைபிள்ல தீன் வந்து முக்கம்மல் ஆகல, குர்ஆன்ல முக்கம்மல் ஆயிருக்கு. என்ன இருக்கு பைபிள்ல? பைபிள்ல பொருளாதார சட்டங்கள் கிடையாது. திருநா கைவிடணும் இருக்கு, பொருளாதார சட்டங்கள் இருக்கா? ஏன் கவர்மெண்டே வரல, ரசூலுல்லாஹ்தான் கவர்மெண்ட் வந்துச்சு, அப்பதான் காமிச்சாங்க பொருளாதாரத்தை எப்படி செலவு பண்ணணும்ட்டு. புரியுதுங்களா? அப்ப கனிமத் பொருளை எப்படி கையாள்றது, இந்த சட்ட திட்டங்கள், முழுமையான சட்ட திட்டங்கள் குர்ஆன்ல இருக்கு. பைபிள் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா கூட ஒரு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண முடியாது. இவன் சடங்கோட நிக்கிறான் பாரு, அங்கதான் பிரச்சனை. சடங்கு பைபிள் இருக்கு, இதுல இருக்கு. இவனுக்கு சடங்கு மோதுது. இஸ்லாமிய சடங்கும் கிறிஸ்தவ சடங்கும் மோதிக்குது. அதுல இவன் என்ன பண்ணிக்கிறான், பைபிள் பெருசா குர்ஆன் பெருசாங்கிறான். இங்க குர்ஆனை விட்டா வேற ஆப்ஷன் இல்லப்பாவா? உலக வேதங்களிலேயே அரசியல் பேசக்கூடிய ஒரே வேதம் குர்ஆன். உலக வேதங்களிலேயே ஃபாரின் பாலிசிஸ் பேசக்கூடிய ஒரே வேதம் குர்ஆன். உலக வேதங்களிலேயே பொருளாதாரம் பேசக்கூடிய ஒரே வேதம் குர்ஆன். வேற புக்கே கிடையாது. இத நான் சொல்லல, உங்களுடைய ஈசா நபி சொல்றேன். நான் சொன்னா கூட சரி இப்படி அப்படி இப்படிங்களாம். இதை ஈசா நபி சொல்லி இப்படி தாவா செய்யுங்க, குர்ஆனும் உண்மைதான் இல்லையா? அதாவது எல்லாமே பொய், இவர் பேசின எல்லாமே பொய். அந்த அளவுக்கு ஒரு அறிவீனமான ஒரு விஷயத்தை வந்து ஒரு அறிவாளி மாதிரி என்ன செய்யறாரு, அவர் பேசுறாரு. இதுல சொன்ன எல்லாம் எப்படி பொய்ங்கிற ஒன்னா பார்ப்போம். அதாவது இந்த கிறிஸ்தவ போதகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நமக்கு எதிராக வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா, இதுதான் பைபிள் நான் ஒரு புஸ்தகம் போட்டேனா, அதுலதான் ஆரம்பிச்சுட்டான். இல்லாட்டி அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்களாம். இதுதான் பைபிள்ங்கிற ஒரு புஸ்தகத்தை ஒரு பிஜே போட்டாரு. அது போட்டு பைபிளுடைய தவறுகள் அப்படி சுட்டி காட்டினவுடனே அவனு உங்களை பத்தி கேட்கத்தானே செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய கீழ்த்தரமான ஒரு விமர்சனத்துக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறார். ஒரு இஸ்மாயிலும் இப்ராஹிமும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க 1.5 மணி நேரமா. சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நான் வர்றேன். வரும்போது 1.5 மணி நேரத்துக்கு முந்தி சண்டை நடந்தா எனக்கு தெரியாது. 1.5 மணி நேரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப இஸ்மாயில் வந்து இப்ராஹிம் அடிச்சுட்டாங்க கண்ணத்துல. நான் என்ன செய்யறது, இவன் அடிச்சதான் காரணம். அட 1.5 மணி நேரமா என்ன நடந்துச்சு அதை பாடுறா. 1.5 மணி நேரமா சண்டை நடக்குன்னா தூக்கத்தை போய் பார்க்கணுமா இல்லையா? இதுதான் பைபிள் நம்ம போட்ட பிறகு விமர்சனம் பண்ணாங்களாம். அப்ப இப்ப அவர் எந்த காலத்துல இருந்தாரு, எந்த உலகத்துல இருந்தார், ஒருவேளை பிறந்து இருக்க மாட்டாரா என்னன்னு தெரியல. இந்த இதுதான் பைபிள்ங்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்று கேட்டால், இந்த புஸ்தகமே ஒரு பதிலடியா போட்டதுதான். நல்லா விளைவிக்கணும். இதுதான் பைபிள் போட்டவன அவங்க விமர்சிக்கல, அவங்க தரக்குறைவான விமர்சனங்கள் எல்லாம் எடுத்து வச்ச பிறகுதான் இந்த புஸ்தகம் போடக்கூடிய ஒரு நிலைமை ரெண்டாவது உண்டாகுது. என்ன செஞ்சாங்கன்னா, நெல்லையில ஜெபமணின்னு ஒரு பாதிரியார் வந்து மெய்வழின்னு ஒரு பத்திரிகை நடத்துறாரு. அதுல இஸ்லாத்தை பத்தி கீழ்த்தரமா, ரசூலுல்லாஹ் பத்தி, காபா பத்தி, காபாவை நொறுக்கணும் அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து பொய்களை என்ன செய்யறாரு, எழுதுறாரு. ஜெபமணிங்கிற ஒரு பாதிரியாரு மெய்வழிங்கிற பேர்ல ஒரு பத்திரிகையை நடத்தி அதுல தரக்குறைவா வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, காபா நிலைக்குமான்னு ஒரு புஸ்தகமே போட்டாரு. காபாவெல்லாம் நிலைக்காது, முஸ்லீம்கள் யாரும் இங்க வம்புக்கு போனது கிடையாது. அந்த நேரத்தில் முஸ்லீம் யாருமே இதுதான் பைபிளும் போடல, நம்ம உண்டு நம்ம வேலை உள்ள தபிலிக்கு மாதிரி நம்ம ஆளுங்க இருந்த நேரம். அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, முஸ்லீம்களை போய் சீண்டுவது, முஸ்லீம்கள்ட்ட வம்புக்கு வர்றது வேணும்ன்ற இஸ்லாமிய நம்பிக்கையை கொச்சைப்படுத்துறது, இந்த வேலைகளை எல்லாம் மெய்வழிங்கிற பத்திரிகையில் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்ப இந்த காபா நிலைக்கு மாண்டு போட்டதுன்னா கப்சா நிலைக்கு மாண்டு மறுப்பாக நம்ம ஒரு
வரிக்கு வரி பதில் கொடுத்து ஒரு புஸ்தகம் மறுப்பு போட்டோம். அதுக்கப்புறம் முஸ்லிம்களை எப்படி மதமாற்றம் செய்வதுன்னு புஸ்தகம் வெளியிட்டாங்க. முஸ்லிம்கள்ல பல பிரிவு இருக்கிறாங்க, இந்த பிரிவுட்ட இந்த மாதிரி போய் பேசுங்க, அந்த பிரிவுல அந்த மாதிரி பேசுங்க என்ற நூல்களை வெளியிட்டு முஸ்லீம்ல அப்பாவி மக்கள்கிட்ட எல்லாம் போய் இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துற வேலைகள்லாம் செஞ்சாங்க. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பதான் நம்ம அது மாத்திரம் இல்லாம நோட்டீஸ்கள் போட்டாங்க. இதெல்லாம் எப்ப? இதுதான் பைபிளுக்கு முன்னாடி. இதுதான் பைபிள்ங்கிற புஸ்தகத்தை நம்ம எழுதுவதற்கு முன்னாடி இஸ்லாமில் ஈசா நோட்டீஸ் போடுவாங்க. கியாமத்துக்கா தின் உருதுல போட்ட தலைப்பு, கியாமத்துக்கா கியாமத்து நாள் இப்படின்னு போட்டு அது முஸ்லிம்கள் மத்தியில போய் என்ன செய்யறது, ஈசா பத்தியில அல்லாவுடைய களிமான் குரான்ல இருக்குது, அல்லாவுடைய மகன் முகமதை விட ஈசா தான் சிறந்தவர் உங்க மார்க்கத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம இவர் என்ன சொல்றாரு, இந்த ஆளு சூப்பர் இருக்காரு, இந்த சூப்பர் சொல்றாரு, நம்ம போய் இதுதான் பைபிள் போட்டோம்னு தான் அவங்க ஒம்புக்கு வந்துட்டாங்களாம். இல்லாட்டி பேசாம அவங்க வேலை கொண்டு இருந்தாங்களாம். அப்ப இது நான் சொல்வதெல்லாம் அதுக்கு முன்னாடி எது இஸ்லாமில் ஈசான்னு நோட்டீஸை போட்டு முஸ்லீம் இருக்கிற ஊர்கள் எல்லாம் போய் தபால் பெட்டி தான் போடுவாங்க, அட்ரஸ் போட மாட்டாங்க. தபால் பெட்டி என்ன போட்டு என்ன செய்யறது, நீங்க முகமது நபியை விட ஈசா நபியை தான் ஏத்துக்கிறேன்னு, அவர் தான் செத்தவரை உசுராக்குனாரு, அவர் தான் அது செஞ்சாரு இது செஞ்சாருன்னு குரான்ல வசனங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து போட்டு இப்படியான பிரசனங்களை எல்லாம் போட்டாங்க. இஸ்லாமில் ஈசா கியாமத்துக்கா தின் அது மாதிரி என்ன செய்யறதுன்னு கேட்டா நற்செய்தி கூட்டங்கள்னு போட்டு டேவிட் ராமசாமி தொலைஞ்சிட்டு போ. அப்படி செய்யாம முஸ்லிம் பேர்ல போடுவாங்க. மஜீத் ஆபேல் பேசுகிறாரு, இஸ்மாயில் நற்செய்தி சொல்லுகிறார். அந்த நற்செய்தி சொல்லக்கூடிய ஆளுக்கு பேர் என்ன செய்வாங்க, முஸ்லிம் பேரை, முஸ்லீமா இருக்க மாட்டாம முஸ்லிம் அல்லாத பேரை ஆட்களை முஸ்லிம் பேரை போட்டு, ஓ இஸ்மாயிலே கிறிஸ்துவத்துல சேர்ந்துட்டாரா, அவர் நற்செய்தி அழைக்கிறாரான்னு சொல்லி முஸ்லிம்களை அந்த அளவுக்கு இஸ்லாத்தை விட்டு முஸ்லிம்களை வெளியேற்றுறதுக்கு அவ்வளவு காய்களை நகர்த்தி, அது மாதிரி ஆன்சரிங் இஸ்லாம் என்ற வெப்சைட்டுகள் மூலமாக, அப்போ பிளாக் பஸ்ட் அதன் மூலமாக ரொம்ப கீழ்த்தரமா இஸ்லாத்தை பத்தி விமர்சனம், இப்படி எல்லை மீறி அவங்க செஞ்ச பிறகுதான் அந்த ஜெபமணி விவாதத்துக்கு அழைச்சோம். விவாதத்தில் வச்சு அவரை நாரா உரிச்சோம். அதில் எடுத்த குறிப்புகளை வைத்துக் கொண்டு பைபிள்ல நீ சொல்றியடா இதுக்கு பதில் சொல்றான்னு சொன்னோம். அப்பதானே அடங்குனாங்க. இப்படி உள்டா இவர் என்ன செய்யறாரு, அப்படி தலைகீழா இவங்க நீங்க அந்த புஸ்தகத்தை போட்டோன்னு அவர்கள் உங்களுக்கு எதிராக ஆகிவிட்டார்கள் அப்படிங்கிறது பச்சை பொய் முதல்ல. அப்ப அதுக்கு முந்தின எதுவுமே அவருக்கு தெரியல. அந்த நிலையை நம்ம இதுதான் பைபிள் ஆரம்பிச்சு விவாத களத்தில் இவர்களை சந்திக்காமல் இருந்தால் என்ன நடந்துச்சு, வீடு விடா போவாங்க, போய் நோட்டீஸை கொடுத்து ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு போய் அது மாதிரி நீங்க கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வந்துருங்க, பண உதவி தர்றோம் ஒரு பக்கம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் குரான் வசனங்களை காட்டியே என்ன செய்வது, நீ அந்த இஸ்லாமே கிறிஸ்துவ மார்க்கத்தை தான் ஆதரிக்குது, உங்க குரான்லயே எங்க மார்க்கம் தான் சிறந்த மார்க்கம் இருக்குது என்று சொல்லி பலவீனமானவர்களை கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை வந்த பிறகுதான் இவர்கள் யாரை சந்திச்சாலும் அவன் விவாதத்துக்கு அழைச்சி ஓடுற அளவுக்கு ஒரு நிலைமை வந்த பிறகுதான் அந்த கிறிஸ்துவத்தை நோக்கி சில பேர் போனாங்க பாருங்க, தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, என்ன அறிவாளின்னு ஒரு படம் காட்டிட்டு இருந்தார்ல, நீ போய் விவாதம் பண்ணவனே நான் கேட்டாங்க போல இருக்கு. அதுக்காக சொல்ற அதெல்லாம் விவாதம் பண்ணக்கூடாதுங்க, நம்ம வாட்டு வேலையை பார்த்து அவன் பார்த்துட்டு இருப்பான், நம்ம வம்புக்கு எடுத்தனால நீங்க பேசினாங்க அப்படி நியாயப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி விவாதம் எல்லாம் இவருக்கு பண்ண தெரியாது. என்ன தெரியும்னு கேட்டா விஞ்ஞானத்துல இருக்கு அப்படின்னு போய் சொல்லி யாஜூஜ் மௌஜூஜ் அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னா நான் எடுத்துக்கிறேன், அது கண்டுக்கிறாம விட்டதுனால ரொம்ப ஆட்டம் போட்டு இருக்காரு. அப்ப இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, நீங்கள் பேச போய்த்தானே ஹூர்லினை பத்தி கேட்கிறான், நீங்கள் பேச போய்த்தானே அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்கிறான், நீங்க சும்மா இருந்து அவனு சும்மா இருப்பானே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு, ஒரு வாசகத்தையும் சொல்றாரு. இப்ப இத பொண்ணுன்னா வருவோம், இவங்க இந்த மாதிரி நம்மளை பத்தி கேள்வி கேட்கிறாங்க இல்ல, இந்த கேள்வி கேட்டது எதனாலயா, இதுதான் பைபிள்ங்கிற புஸ்தகத்தை நம்ம போட்டதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இஸ்லாத்தை பத்தி கேள்வி கேட்டாங்கல்ல, அதுக்கு ரசூலா என்ன புஸ்தகம் போட்டாங்க, இவர் என்ன சொல்றாருன்னா நம்ம இதுதான் பைபிள் போட்டோமா, அதனாலதான் அவன் சூரியனை பத்தி கேட்கறான், அதை பத்தி கேட்கறான், இதை பத்தி கேட்கறான், நீங்கள் கேள்வி கேட்காட்டி அவன் சும்மா இருப்பானுங்கிறாரு. சரிப்பா நான் தான் கேள்வி கேட்டேன் பண்ணிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இதே கூட்டம் என்னவெல்லாம் செஞ்சார்கள் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குத, அதுக்கு எந்த புஸ்தகத்தை ரசூல்லா போட்டாங்க, எந்த புஸ்தகத்துக்கு அவங்க செஞ்சாங்க, அவங்க திட்டமே அதுதான், நீ சும்மா இருந்தாலும் இருப்பாங்க.
அவங்க நோக்கமே என்னன்னு கேட்டா, மற்ற மதங்கள்ல எல்லாம் மத குருமார்களுடைய சம்பாத்தியத்துக்காக வேண்டி அந்த மதங்கள் இருக்காது. கிறிஸ்தவ மிஷனரியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அந்த மத குருடைய கையில தான் இருக்கும். பங்கு தந்தையா இருப்பாரு. அப்ப சொத்துக்களை அதிகப்படுத்தணும், ஆட்களை ஜாஸ்தியாக்கணுங்கிறதுக்காக வேண்டி, வெறி பிடிச்ச மாதிரி வேலை செய்வதற்காக வேண்டி எல்லா ரேஞ்சிலையும் இறங்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 386 குரான்ல 3வது சூறாவுல 186வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, துபுல உன்னஃபி அம்பாலிக்கும் அம்புசிக்கும், உங்களுடைய பொருளாதாரம் உயிர்கள்ல நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். தனி அது முடிஞ்சிருச்சு. வல தஸ்மா உன்ன, நீங்கள் செவியுறுவீர்கள், மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டிருக்காங்களே யாரு, யஹூதி நசாராக்கள், அவர்களிடமிருந்தும், மினல்லதீன அஷரக்கு, இணை கற்பிக்கிற மக்களிடமிருந்தும், அதன் கதீரன், ரொம்ப தொல்லை தரும் சொற்களை நீங்கள் செவியுறுவீர்கள். நீங்க வாட்டுக்கு சும்மா இருப்பீங்க, அவன் வம்புக்கு நிறைய பேசுவாங்க, நல்லா சொல்லி காட்டுறான். இவர் என்ன சொல்றாரு, நீ புஸ்தகம் போட்டனால பேசுங்கிறாரு. புஸ்தகம் போடாம இருக்கும்போது ரசூல் காலத்தில் பேசியிருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் இருந்து அதன் கசீரா, துன்புறுத்தும் பல சொற்களை நீங்கள் செவியுறுவீர்கள். அப்ப அவங்களுடைய அஜெண்டா அது. நம்ம தான் இஸ்லாத்தை மற்றவங்களுக்கு சொல்றதுங்கிற அஜெண்டா விட்டுவிட்டு யூடியூப்ல சேனல் ஆரம்பிச்சு சம்பாதிக்கிறதுங்கிற கான்செப்ட் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க அஜெண்டா என்ன தெரியுமா, இதுதான் உங்களை ஒம்புகளுக்கு தான். இன்னும் சொல்ல போனா ஒய்தா ஹலவ், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களே, இவங்க அல்லு அலைக்குமுல் அனாமிலர் மினல் கைர், கோபத்துல உங்களுக்கு எதிராக விரல கடிக்கிறீங்க, கடிச்சுக்கிட்டு கோபம் வரும்போது கடிப்போம்ல, இப்படி இருக்கிறாங்க உங்களுக்கு எதிராக. ரசூல்லா காலத்துல இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், இதுதான் பைபிள் புஸ்தகம் ரசூல்லா போடல இல்ல, அந்த நேரத்திலேயே எப்படி இருந்திருக்கிறாங்க, அல்லு அலைக்குமுல் அனாமில மினல் கைர், கடும் கோபத்தோடு விரலை கடித்து கொண்டிருக்கிறாங்க உங்களை காலி பண்றதுக்கு, உங்களுக்கு எதிராக அவ்வளவு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன் தம்சஸுக்கும் ஹசனத்தும் தசூகும், உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா அவங்களுக்கு கெட்டதா தெரியும். ஒயின் துசிவுக்கும் செய்யத்தும் எவரகுபிகா, உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டா பயங்கர குஷி ஆயிடுவாங்க, சந்தோஷம், பட்டாசு வெடிக்காத குறைய கொண்டாடுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. 320 எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப அவர்கள் நம்மளுக்கு எதிராக இந்த விமர்சனம் செய்து கொண்டிருப்பது அவர்களுடைய அஜெண்டாவில் உள்ளது. நீங்க சும்மா இருந்தாலும் ஏன் அப்படி சொன்னாதான் இங்க இருந்த ஆட்களை வென்றெடுக்கலாம் கணக்கு போட்டிருக்கிறாங்க. நம்மளை இஸ்லாத்துக்கு போறவர்களை தடுத்து நிறுத்தலாம் என்பது அவங்களுடைய அஜெண்டாக்கள் உள்ளது. அந்த அஜெண்டாவில் உள்ளபடி அவங்க பேசுறாங்கிற உண்மையை மறைத்து அவங்கள்ட்ட என்ன, அவங்களுக்கு இவருக்கு என்ன உறவுன்னு நமக்கு தெரியல, அதை நியாயப்படுத்துற மாதிரி நம்ம அவங்களோட வம்புக்கெல்லாம் போக கூடாது, சும்மா இருந்துருவாங்க. அட வம்புக்கு போகாத காலத்துல நம்மளும் பண்ணாங்க, பதிலடியா தாண்டா நம்ம செஞ்சோம். அப்ப ரசூல்லா காலத்துல வம்புக்கு போனதுனாலயா பண்ணாங்க. அப்ப 320 என்ன செய்யறாங்க, இது ஒண்ணு இருக்குது. அப்ப அதே மாதிரி ரசூல்லா போய் அல்லாஹ்வுடைய தூதர்ன உடனே அவங்க வாட்டுக்கு ஏத்துக்கிட்டா ஏத்துக்க, இல்லாட்டி போக வேண்டியதான. ரசூல்லாட்ட நீ தூதருங்கிறீல, வானத்திலிருந்து ஒரு புத்தகத்தை இறக்கி காட்டு பார்ப்போம் இந்த சேலஞ்சு பண்ணாங்க. ரசூல்லாட்ட ஏன் வந்தாங்க அவங்க, நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா ஏத்துக்கிட்டா ஏத்துக்க, தொலைஞ்சு போய் இல்லாட்டி போ, அப்படித்தானே இருக்கணும். எஸ் ஆளுக்கு அகலில் கிதாப், வேதமுடையவர்கள் முகமது உம்மிடத்தில் கேட்கிறார்கள், அன்து நசில் அலைஹிம் கிதாபம் என சமா, வானத்திலிருந்து ஒரு புஸ்தகத்தை இறக்கி காட்டுன்னு முகமது ஒன்று கேட்கிறாங்க. மூசாவிடத்துல இதை விட பெரிய விஷயத்தெல்லாம் கேட்டாங்க, அரிநல்லாக ஜகரான்னு கேட்டாங்க, அல்லாஹ் கண்ணு முன்னாடி காட்டுன்னு கேட்டாங்க, உங்ககிட்ட இது கேட்கிறாங்களா என்று அல்லாஹ் 453 சொல்லி காட்டுகிறான். அப்ப என்ன வழங்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சாரத்தை அவங்க பண்ணா கூட இவங்க வம்பு வளர்க்கிறது, கோபத்துல போய் பாக்குறது, என்னடா முகமது வளர்றாரே, தாங்க முடியாது, விரல கடிக்கிறது. உங்களுடைய ஒரு சின்ன ஒரு வளர்ச்சி ஏற்பட்டா தாங்க முடியாது. ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு வைங்க, அப்படியே பல்ல கடிப்பாங்க. இதுதான் அவர்களுடைய அஜெண்டான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க அந்த அஜெண்டாவின் பிரகாரம் உங்களுக்கு ஆத்திரம் மூட்டி உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கி செய்வார்கள் என்று அவர்களை பற்றி அல்லாஹ் படம் பிடிச்சு காட்டுறான். இவர் என்ன செய்யறாரு, அவங்க நல்ல சாதுவான் நல்ல மக்கள், அவங்க 9 மக்கள்லாம் போக மாட்டாங்க, நீங்க போட்டுட்டு புஸ்தகத்தை போட்டதுனாலதான் போனாங்கன்னா எவ்வளவு பெரிய அயக்கித்தனை இது. இதுக்கு என்ன நீ வேலை, என்ன வேலை வாங்கியிருக்காதுன்னு தெரியலையே. இது மேலை நாட்டு யூத கிறிஸ்தவ சதியா அல்லது என்ன விளங்காம அறியாமையில பேசுறியா நீ, அது ஒண்ணு. அதே மாதிரி 5:57 எல்லாம் சொல்லி காட்டுகிறான், யாயுல்லதீன ஆமனு லா தத்தஹிதுல்லதீன இத்தஹது தீனக்கும் ஹுசுவன் வலைபம் மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ல உங்க மார்க்கத்தை கேலியாவும் கிண்டலாவும் ஆக்குகிறானே
அவனை வந்து நீங்க நான் உற்ற நண்பர் ஆக்காதீங்க நல்லா சொல்லி காட்டுறான். இதுல 5:57 வேதம் கொடுக்கப்பட்டவன் என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டா, உங்க மார்க்கத்தை கிண்டல் பண்றான், உங்க மார்க்கத்தை கேலி பண்றான். எப்ப? ரசூலுல்லாஹ் காலத்துல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே நம்ம இஸ்லாம் மார்க்கத்தை வந்து இந்த வேதம் கொடுக்கப்பட்டவன் கேலி கிண்டல் பண்ணி இருக்கிறான். அவங்கள்ட்ட ஒரு துளைவை நீங்க கையாண்டு மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு 5:57 எல்லாம் சொல்றானு. அப்ப அது என்ன என்ன காட்டுது? இதுதான் பைபிள்ங்கிற புஸ்தகம் போட்டுதான் காரணம் காட்டுதா? ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அஜெண்டாவை அதானாரா? அவங்க திட்டமே அதான. நீ பாட்டு சும்மா இருந்தாலும் வம்புக்கு வருவாங்க. ஏன்னா உண்மையான கொள்கை இல்லாம இருக்கும் பொழுது உங்களை கொச்சைப்படுத்தி உங்களுக்கு எதிர்கேள்வி கேட்டு நீங்க துருதுன்னு முடிச்சுட்டு இருக்கிறதை பார்த்து விட்டு அதுக்கு ஆள் பிடிக்கலான்னு பாக்குறாங்க. எகிரி பதில் கொடுத்த பிறகுதான் அது அடங்குனுச்சு. அதை விளங்கிக்கிறேன். அப்ப இதே மாதிரி விஷயம் 5:57 5:68 அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறதுன்னு கேட்டா, உல யஸீதன்ன கஸீரம் மின்ஹும் மா உன்ஸில இலைக்க மின் ரப்பிக துகுயானும் வ குஃப்ரா. முகமதே, உமக்கு அருளப்பட்ட இந்த வேதம் வந்து அவர்களுக்கு ஒரு வழிகேட்டையும் குஃப்ரையும் அதிகமாக்கி இருக்கிறது. உமக்கு ஒரு வேதம் இறங்குனா அவங்களுக்கு தாங்க முடியல, பரபரன்னு வர்றாங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப இது எதுக்கு சொல்றான்னு கேட்டா, இவருடைய வாதம் இவருடைய அபத்தம். வரலாற்றுப்படி பார்த்தாலும் தமிழக முஸ்லிம்கள் வாய் துறக்காம இருந்ததை பயன்படுத்தி கொண்டு வீடு வீடாக குழு குழுவாக போய் பொய்யான செய்திகளை பரப்பி உருதுல பிரசுரம் போட்டு அரபி சொற்களை பயன்படுத்தி களிமா, நமாஸ், கேமத்துகாதின் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருதுல தலைப்பு கொடுத்து நோட்டீஸ் போட்டு முஸ்லிம்கள்ட்ட வம்பு இழுத்ததுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்யறோம், முஸ்லிம் மக்களே அவர்களை எதிர்கொள்ற அளவுக்கு தயார்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இது பைபிள்ல என்ன இருக்கு இந்த கேள்வி நீங்க கேளுங்க, ஆன்சரும் பண்ணுவோம், அவன் கேட்கறதுக்கு ஆன்சரும் பண்ணிக்கிடுவோம். அதே நேரத்தில் வந்து நம்மளும் கேள்வி கேட்கணும்னு வந்தவொன்னதான் இந்த வீட்டுக்கு வீடா வந்து ஆள் பிடிச்சாங்களே அது ஒளிஞ்சது. இவர் என்ன செய்யறாரு, அதை வந்து பயங்கரமா பில்டப் கொடுத்து செய்யறாரு. அடுத்து என்னன்னு கேட்டா, இது ஒரு இப்ப இவர்களை பத்தி நம்ம வாய் திறக்கவே கூடாது, மார்க்கத்தில் இதுக்கு அனுமதி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கேட்கிறார். அப்ப அல்லாஹ் வந்து இவர்களை பத்தி குர்ஆன்ல விமர்சிக்கிறானா இல்லையா? நீங்க சொல்றீங்க சும்மா இருக்கணும், இவங்க அவங்க வழியில் போயிட்டு நம்ம வழியிலும் போயிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பி வேஷம் போட்டு ஒரு வாதம் வைக்கிறாரு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வகாலு, இவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் அல்லாஹ் பதில் சொல்றான். தப்பான கருத்தை சொல்வார்களே ஆனால் அதுக்கு பதில் சொல்வது இஸ்லாத்தின் கடமை. அல்லாவும் சொல்லி இருக்கிறான். என்ன சொல்றாங்க, லந்த மசனன் நாரு இல்ல ஐயாம மாதூதா, குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் நான் நரகத்துக்கு போவோம், வேதமுடையவர்கள் வந்து நாங்க நிரந்தரமாலாம் போக மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அத்தகத்து விந்தல்லா யஹுதா, அல்லாஹ்விடத்தில் நீங்க அதுக்கு உறுதிமொழி தான் எடுத்திருக்கீங்களாப்பா, என்ன உறுதிமொழியில் இதை பேசுறீங்க அப்படின்னு 2:80 வசனத்தில் அவர்களுடைய வழிகேடான ஒரு கொள்கைக்கு ஆன்சர் கொடுக்குறான் அல்லாஹ். அதே மாதிரி வந்து 3:110 இருந்து 3:115 5 வசனம் 3வது அத்தியாயம் 110வது வசனத்தில் இருந்து 115வது வசனம் வரைக்கும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். வேதமுடையவர்கள் ஈமான் கொண்டிருந்தால் அவங்க நல்லதா இருக்கும், ஆனா அக்ஸருக்கும் ஃபாசிக்கும், அதிகமானவங்க கெட்டவங்களா இருக்கிறாங்க. லையலுருக்கும் இல்ல அதன், உங்களுக்கு தொல்லை தருவதை தவிர வேற ஒரு கேடு உங்களுக்கு செய்ய முடியாது, தொல்லை பண்ணிட்டு இருந்துக்காங்க உலகுது. இந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்க அங்க உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஒய்ய காத்திலோக்கும் வல்லூக்கும் உள்ளது பார், உங்களோட சண்டைக்கு வந்தாங்கன்னா புறமுதுகிட்டு ஓடி விடுவார்கள், துரிபத்து அலைகுமது இல்லத்து, அவர்களுக்கு இழிவு சுமத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய எல்லாம் என்ன செய்யற நபிமார்களை கொலை பண்ணாங்க. இப்படி அந்த வேத முறைவர்கள் இவங்களும் அடங்குவாங்க, யூதர்களும் அடங்குவாங்க. அப்ப இப்படி எல்லாம் என்ன செய்யறான், அவர்களை வேத முறைவர்களை பற்றி கண்டிக்கிறான். அதே மாதிரி வந்து அஹ்லுல் கிதாப் 3வது அத்தியாயம் 98, 99, 100 சொல்லி காட்டுகிறான். லிம தசுத்தூன் அன் சபீலில்லாஹி மன் ஆமன, ஈமான் கொண்ட மக்களை ஏண்டா தடுக்கிறீங்க, நீ வராட்டி போக வேண்டியதுனடா. இஸ்லாத்துக்கு வந்த மக்களை வந்து தபுகுணாக இவஜன், இஸ்லாம் மார்க்கத்தை கோணலாக சித்தரித்து ஏன் தடுக்கிறீர்கள் நல்லா குர்ஆன்ல கேட்கிறான். அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அப்பவே இஸ்லாம் மார்க்கத்துக்கு வர்றான் போறோம்னு இருக்க வேண்டியதானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு அல்லாஹ் வந்து குர்ஆன்ல 3:99வது வசனத்தை சொல்லுகிறான். யா அஹ்லல் கிதாப், வேதமுடையவர்களே, லிமா தசுத்தூன் அன் சபீலில்லாஹ்,
அல்லாவின் பாதை விட்டு ஏன் தடுக்கிறீர்கள்? மண் ஆமன, ஈமான் கொண்ட மக்களை ஏன் தடுக்கிறீர்கள்? எப்படி தடுக்கிறீங்க? தபுகூனஹா இவஜன், இந்த இஸ்லாம் மார்க்கத்தை கோணலாக சித்தரித்து. அப்ப கோணலா சித்தரிக்கிறவர்களை பார்த்துக்கானா இல்லையா? அவன் என்னமோ நம்ம சும்மா இருந்தா அவன் சும்மா இருந்துருவான், இவங்க தான் ஆரம்பிச்சு வச்சுட்டாங்கிறிய. அப்ப இஸ்லாத்தை கோணலா சித்தரிச்சான்னு என்று அல்லாஹ் குர்ஆன்ல குற்றம் சாட்டுறானே. அதே மாதிரி இவங்களுக்கு சொல்ல கேட்டீங்கன்னு சொன்னா உங்களையும் காபிரை மாற்றி விடுவாங்க, கேர்ஃபுல்லா இருக்கீங்கிறான்ல. அப்ப அவங்க ஒரு அஜெண்டா வைத்துக் கொண்டு உங்கள் மீது அவதூறுகளை பழிகளை சுமத்தி அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. நல்லா சொல்றான். இவர் என்ன செய்யறாரு? அவங்க நல்ல மக்கள், சாதுவான பிராணிகள், குர்பானிக்குள்ள பிராணிகள் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? மாம்புக்கு போகக்கூடாது, நம்ம சும்மா இருந்தா அவங்க சும்மா இருந்துருவாங்க. இந்த பிஜேபி இந்த மாதிரி புஸ்தகத்தை போட்டு தான் எல்லாமே கேவலப்பாய் போச்சுங்கிறிய. அப்ப அல்லாஹ் வந்து இப்படிலாம் எச்சரிக்கை பண்றானே, உங்களை கேலி பண்ணிருக்கிறாங்க, கிண்டல் பண்ணிருக்காங்க, துன்புறுத்தும் சொற்களை கேட்டிருக்கிறாங்க. உங்களுடைய தீனை வந்து கோணல் மார்க்கமாக ரசூலுல்லாஹ் காலத்திலேயே சித்தரிச்சிருக்கிறாங்க. அப்ப இது மாதிரி அல்லாஹ் வந்து குர்ஆன்ல கேட்டு காட்டுக்கிறான், குர்ஆன்ல கேள்வி கேட்கிறான். அதே மாதிரி வந்து அவங்க ஒவ்வொரு செயலையும் வந்து எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, உங்களுடைய உள்ளம்லாம் இறுகி போச்சுடா, இந்த மாதிரி இருக்கிறீங்க. 57:16 அல்லாஹ் கேட்கிறான், ஏண்டா மனோ இச்சைப்படி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு 5வது அத்தியாயத்துல 77வது வசனத்தில் கேட்கிறான். 2வது அத்தியாயத்துல 84, 85 வசனத்துல கேட்கிறான், ஏண்டா நீங்க உங்களுக்கு ரத்தம் ஓட்டிக்கிட்டு சாவாதியன்னு சொல்றோம், உங்களுக்குள்ள என்ன அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். நீங்க வந்துகிட்டு பாவத்துக்கு தீமைக்கு துணை செய்யாதீங்கிறோம், அதுதானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப இப்படி பாதி வேதத்தை ஏற்று பாதி வேதத்தை ஏண்டா மறுக்கிறீங்கன்னு அவங்கள தான் கேட்கிறான். அவங்களை கண்டுக்கிறவ கூடாது, நவர்ஷம் இருக்கணும்னா அவர்கள் சில தவறான வழிகாட்டுதலை அந்த மக்களுக்கு கொடுப்பார்களே, ஆனால் அதை பற்றி எச்சரிக்கிற கடமை இருக்கத்தானே செய்து. நமக்கு அல்லாஹ் தானே அப்படி கண்டிச்சு காட்டுறான் 2:85. அதே மாதிரி வந்து 2:87 சொல்லி காட்டுறான், உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை இந்த ரசூல் சொல்லும் போதெல்லாம் ஏண்டா அவரை பொய்யாக பாக்குறீங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற போதனைய பொய்யாக்குற வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு 2:87 இருக்கிறது. அதே மாதிரி இவர்கள் இவங்களுடைய வேலை என்னன்னு அப்படி நல்லா சொல்றான். 2வது அத்தியாயத்துல 100, 101 சொல்லி காட்டுகிறான், இவங்க வேலை என்னன்னு கேட்ட அவக்குள்ளமா ஆகது ஆகுதான், எப்போதெல்லாம் உடன்படிக்கை செய்கிறார்களோ நபலகு ஃபரீகும் மின்ஹும், அவர்கள ஒரு சாரார் தூக்கி எறிஞ்சிருவாங்க, உடன்படிக்கை செய்வாங்க, மீறுவாங்க. நபதல் ஃபரீகும் மினல்லதீன ஊத்துல் கிதாப கிதாபல்லாஹி வராஅ ظுஹூரிஹிம், அல்லாஹ்வுடைய கிதாபை முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டு ஒப்பந்தத்தை மீறுவார்கள் அப்படின்னு சொல்லி 2:101 அல்லாஹ் வந்து அவங்கள கண்டிக்க. இதெல்லாம் எது காட்டுறான்? அவர்களுடைய தவறுகளையும் அல்லாஹ் சுட்டி காட்டினான். அவங்களும் ரொம்ப சும்மா இருந்தாலும் வம்புக்கு வந்துகிட்டு இருந்திருக்காங்கன்னு வழங்குது. இஸ்லாத்தை பத்தி இப்படி இருக்கிறது. அதே மாதிரி 2:105 சொல்லி காட்டுகிறான், மாயவத்துள்ளதின கஃபருமின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன், இந்த வேதக்காரர்களும் இணை கற்பிக்கக்கூடியவர்களும் ஐயோ நஸல் அலைக்கும் கைரும் மின் ரப்பிக்கும் மின் கைரும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவன்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அருளப்படுவது எங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை அல்லாஹ் தந்துட்டான்னு வைங்க, ஒரு போர்ல வெற்றி பெற்றேன்னு வைங்க, தலை அடிச்சுக்கிறவாங்க, ஆஹா ஜெயிச்சுட்டார, முகமது ஜெயிச்சுட்டார, முகமது ஜெயிச்சுட்டார. அப்ப இப்படிதான் மார்க்கப்பட்டிருக்கிறாங்க அன்றிலிருந்து இன்று வரைக்கும். யாரு? பொதுமக்கள், கிறிஸ்தவ பொதுமக்கள் அப்படி இல்லை. இந்த மிஷினரிகளாக வைத்து சம்பாதிக்கக்கூடிய வேலை என்னன்னு கேட்டா, அவனுடைய அறிவார்ந்த கொள்கையை சொல்லி பிரச்சாரம் பண்ணாம இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி வளர்க்கணும் என்கிற ஒரு அஜெண்டாவை வைத்திருக்கிறார்கள் என்பது இப்ப புதுசான ஒரு விஷயம் அல்ல. துவக்கத்தில் அதைத்தான் வச்சுட்டு இருந்திருக்கிறார்கள் என்று இந்த 2:105 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2:109 அல்லாஹ் என்ன செய்யறான்? உங்க எல்லாரும் ஈமானுக்கு பிறகு காஃபிராக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க மூமின் ஆயிட்டீங்க, அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டா உங்களை எங்கேயாவது ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு போகணும். இதே ஒரு அஜெண்டா வச்சிருக்கிற வத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாப், வேதம் உடையவர்கள் அதிகமானவர்கள் விரும்புகிறார்கள் லவ்யருத்தூனக்கும் மின்பாதி ஈமானிக்கும் குஃபாரா, நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு உங்களை காஃபிராக்குவதை விரும்புகிறார்கள். அப்படின்னா அது ஒரு பிளான் பண்றாங்கன்னு அர்த்தம். அவங்க வேலையே வந்து என்னன்னு கேட்டு நம்ம ஏதோ சொன்னதுனால அவங்க சொல்றாங்கன்ற மாதிரி நியாயப்படுத்த பாக்குறாரு இவர். யார்? சூப்பர். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களை எல்லாம் காஃபிராக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, கவனமா இருந்துக்கிறங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி இருக்கிறாங்க, கேவலமா பேசியிருக்கிறாங்க, விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி வந்து முகமதே நீ சொல்ற உண்மைகள் நல்லா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே அவங்க கிண்டல் பண்றாங்க, எத்தனை ஆயத்தை நீ கொண்டு வந்தாலும் ஏத்துக்கிற மாட்டாங்க. 2:144, 145 எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். இன்னும் 2:146 சொல்றான், இந்த வேதம் உள்ள ஆளுக்கு இருக்காங்களே அவங்க வந்து உன்னை இறை தூதன் அறிவார்கள்,
பெத்த பிள்ளை அறிகிற மாதிரி அறிவார்கள். ஏரிஃபோனோ கமா ஏரிஃபோன் அபுனாகும், பெத்த பிள்ளைகள் அறிவதை போல உன்னை அறிவாங்க, வேணும்னு மறுக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் எது என்னத்தை காட்டுதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவர்கள் நமக்கு எதிராகத்தான் காய்களை நகர்த்தி கொண்டு இருந்தார்கள். இது வழங்குது. இவர் சொல்ற மாதிரியாக இருக்கவில்லை அவங்க. சரியா? அதுக்கப்புறம் அல்லாஹ் அருளியதை இவங்க மறைக்கிறாங்கல்ல, அது அல்லாஹ் விமர்சனம் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப். அப்ப வேதத்தில் நம்ம தெளிவாக்கிய விஷயங்களை எல்லாம் மக்களை விட்டு மறைக்கிறார்கள். உலாயிக யலானுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவங்களை சபிக்கிறான். சபிக்கிறவங்க எல்லாம் சபிக்கிறாங்க அப்படி 260 சொல்றான். அப்ப என்ன செஞ்சிருக்காங்க? அந்த காலத்திலேயே இந்த வேதங்களை மக்களுக்கு போகாமல் மறைக்கிற வேலையை செஞ்சும் போது அல்லாஹ் அதை கண்டிச்சு என்ன செய்யறான்? அதை திருத்துறான். அதே மாதிரி மறைக்கிறார்கள் என்பது 2வது அத்தியாயத்தில் 174 175 அதுலயும் எல்லாம் கண்டிச்சு காட்டுறான். அப்ப நபிமார்களை கொலை பண்ணாங்கன்னா அதெல்லாம் கண்டிக்கிறான். அப்ப அவங்கள தவறான விஷயங்களை நம்ம சுட்டி காட்டுவது பாரதூரமான விஷயம் இவர் சித்தரிக்க பாக்குறாரு. ஏன் சித்திரி? நாங்க தான் பதில் சொல்லுவோம் எதுக்கு வேண்டாலும். அந்த டிஎன்டிஜே நடத்தின விவாதத்தில் பதில் சொல்ல முடியலன்னா அவர்கள் மரகலண்டு போய் பதில் சொல்லாம விட்டுட்டார்கள். அவங்க தேவையில்லாத வார்த்தை யூஸ் பண்ணிட்டார்கள். அதைத்தான் கண்டிக்கலாமே தவிர இவர்கள் கேள்வி கேட்பார்கள், அதனால நம்ம வாய மூடிக்கணும்ன்றது என்ன ஒரு லாஜிக்? அது இந்த குரான்ல இருக்கிறத பார்த்தாலும் அவன் அப்படித்தானே கேட்பான். அது ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் தீர்ப்பளிக்க வாங்கன்னு கேட்டீங்கன்னா வேணும்னே தெரிஞ்சுக்கிட்டே புறக்கணிக்கிறாங்க அப்படின்ட்டு 3:22 3:23 24 25 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 3:70 சொல்றான், வத்த தாய் பத்தம் என் அகலில் கிதாபில் அவ் எழுதிருக்கும், வேதமுடையவர்கள் உங்களை வழிகெடுக்க விரும்புகிறார்கள். ஒமா எழுதிலூன இல்ல அம்புசகம், அவங்கள தான் வழிகெடுத்துக் கொள்கிறார்கள். அப்ப வழிகெடுக்க விரும்புறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவன் உண்டு வேலை உண்டு இருக்கலன்னு அர்த்தம். உங்களை வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறது? அம்புட்டு குசும்புகளும் பண்ணுவாங்க, அன்னைக்கே பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாம் கேட்கிறான் 3:71 77 வரைக்கும், வேதமுடையவர்களே ஏன் உண்மையோடு பொய்ய கலக்குறீங்க? அப்ப என்ன ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்வாங்களாம்? இங்க இந்த யாருக்கு இவர் மக்காலத்தை வாங்கி பேசுறாரோ இவங்க என்ன செய்வாங்க? சில ஆளுகள் அனுப்பிடுவாங்களாம். போய் நீங்க என்ன செய்யுங்கன்னா முகமதுட்ட போய் இஸ்லாத்தை ஏத்துக்கிற மாதிரி போங்க, காலையில ஏத்துட்டு சாயந்தரம் விளைவிக்கிறங்க. அப்ப முன்னும் கொஞ்சம் பேர் முன்னாடி சேர்ந்து வந்துருவான். எதுக்கு? ஒரு ஆள் சேர்ற மாதிரி சேர்ந்துட்டு விளக்குற மாதிரி வந்துச்சுன்னு வைங்களேன், அது இருக்கிற ஆளுகளுக்கு ஒரு கலக்கத்தை உண்டாக்கும். அப்ப என்ன செய்வாங்கன்னா ஆமீனும் பில்லதி உன்சில அலல்லதீன ஆமனும் வஜ்ஹன்னஹாரி வக்ஃபுரு ஆகிரஹு, நீங்க பகல் ஆரம்ப நேரத்துல நீங்க அதுல போய் சேருங்க முகமதுட்ட, சாயந்தரத்துக்கு வெளியே வந்துருங்க. அல்லஹும் எரிச்சு இன்னும் கொஞ்சம் பேர் வெளியே வந்துருவான். இப்படிலாம் பண்ணிருக்கிறானுவங்க. இவர் என்னமோ நம்ம இஸ்லாம் பைபிள் போட்ட பிறகுதான் கோவத்துல கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரிலாம் பேசுகிறார்கள். இது பாட்டு சும்மா இருந்தா பேசியிருப்பார்களாங்கிறிய. ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி செஞ்சாங்க? இவங்களே சேர்றதுக்கு ஆள் அனுப்புறது கள்ளத்தனமா. எது இந்த கோபாலன் சொல்றாருல அதுதானே பேசுறாரு. இது அப்பவே உள்ளது. காலைல சேர்ந்து சாயந்தரம் வெளியே வந்துருங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க. இதே வேலை ஸ்டைல இருக்குது. எப்படி? அதாவது கால தாய் பத்துமின் அகலில் கிதாப், வேதமுடையவர்கள் ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள், ஆமினும் பில்லதி உன்சில் அலல்லதி நாமனும், இந்த மூமின்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை நீங்கள் நம்புங்கள், வஜ்ஹன் நகாரி பகல்ல போய் நம்புங்க, வக்ஃபுரு ஆகிரஹு அப்புறம் இறுதியா மறுத்துருங்க, அல்லஹும் எரிஜுவும் அவங்களும் திரும்பி வந்துருவாங்க. ஏற்கனவே போனவன் வெளியே வந்துருவான். சேர்ந்தாளுக்கு விலகி போறாங்களே, தப்பான மார்க்கமா இருக்குமோ, நம்ம வெளியே போயிருவோம். இப்படி ஆட்களை வெளியேற்றுவதற்கு அவர் கையாண்ட தந்திரம் என்னது? சேர்ற மாதிரி சேர்ந்து வெளியேற மாதிரி இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. நல்லா சொல்றான். இவர் என்ன செய்யறாரு? அதெல்லாம் இல்லை, நம்ம வாட்டு வேலையை பார்த்து அவனும் சும்மா இருப்பாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? அவங்க சும்மா இருக்க மாட்டான், இருந்தது இல்லைங்கிறான். வரலாறு குரானை எல்லாம் படிக்கல இவர், குரான் எந்த நாலேஜும் இல்லாம அவர் பேசுறாரு. அதே மாதிரி உலா தூமினும் இல்லா மனித லிமன் தபிய தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை யார் பின்பற்றாங்களோ அவங்க சொல்ல மட்டும் கேளுங்க, இவர் சொல்ல கேட்காதீங்க அப்படிம்பாங்க. நிறைய அந்த வசனம் பூரா எல்லாம் என்ன செய்யறான்? 3:71 77 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இவங்க அவ்வளவு குசும்புகள் பண்ண விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி 4:171 72 எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இதெல்லாம் அவங்களுடைய இயேசுவ கடவுள்னு சொன்னது, கடவுளுடைய மகன் என்று சொல்வதை எல்லாம் அல்லாஹ் மறுத்து இப்படிலாம் செய்யாதீடா, அவர் அடிமையா தானடா இருந்தாரு, அவர் கடவுளா எங்கடா இருந்தாருன்னு அவங்களுடைய தவறான கொள்கையை அல்லாஹ் விமர்சிக்கிறான். அதே மாதிரி 3:15 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எங்க ரசூல் ஒருத்தர் வந்துட்டாரு உங்கள்கிட்ட, நீங்க மறைச்சதெல்லாம் வெளிப்படுத்துகிறாரு, அல்லாட்டு நேர் விழுந்துருச்சு வாங்கடாங்கிறான். அப்ப அல்லாஹ் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது
அவர்கள் செய்த தவறுகளை அல்லாஹ் விமர்சனம் பண்றான். அவங்களும் செஞ்ச கள்ளத்தனத்தை சுட்டியும் காட்டுறான். அப்ப என்ன வழங்குது? இந்த கிறிஸ்தவர்கள்ட்ட இவங்க வளர்த்து தேவையில்லாம இந்த மாதிரி பேச்சுக்களை எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றீங்க. பச்சை போய் தானே நீ சொல்ற. நீ சும்மா இருந்தாலும் தானே சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல தானே சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் ஹூர்லினை பத்தி கேள்வி கேட்டா பதில் சொல்லு. ஹூர்லினை பத்தி கேள்வி கேட்டா பதில் இருக்குல்லப்பா. அந்த விவாதத்துல டிஎன்டிஜில உள்ள ஆளுக்கு சொல்லலைங்கிறதுனால பதில் இல்லைன்னு ஆயிருமா? அதுக்கு முந்தின விவாதங்கள்லாம் நம்ம பதில் சொல்லாமையா இருந்தோம் எல்லாத்துக்கும். இவருடைய அணுகுமுறையை ஆத்திரமுற்ற அணுகுமுறையை கையாண்டதுனால அது வந்துச்சுன்னா அதை மட்டும் நீ சுட்டி காட்டணுமே தவிர நீ என்ன செய்யக்கூடாது? அவரோட ஒரு சூஃபி மாதிரி அவங்கள காட்டி அவங்க உங்க விஷயத்துல தலையிட அவங்க உண்டு வேலை கொண்டு இருக்கிறாங்கன்னு மொத்த வரலாறையும் சமகாலத்து வரலாறையும் இருட்டடிப்பு செய்யற. ரசூலுல்லாஹ் காலத்து வரலாறு இருட்டடிப்பு செய்யற. ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படிதான் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா எல்லா மதத்தின் பெயரால யுத்தம் பண்ணது அவங்க தானங்க. சிலுவை போர்கள்லாம் எதுக்கு நடந்துச்சு? அவங்க வேலை அஜெண்டாவே என்னன்னு கேட்டா இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சித்தரிக்கக்கூடிய மேலை நாடுகளுக்கெல்லாம் அஜெண்டா இதுதானே. இஸ்லாத்தை கொள்கையை தப்புன்னு காட்ட முடியலன்னு சொன்னா தீவிரவாதம் ஆக்கு. அப்ப யாரும் போக மாட்டாங்க. இஸ்லாம் பெண்ணடிமைத்தனம் செய்யுதுன்னு சொல்லு. இப்படின்னு மேலை நாடுகள் எல்லாம் பிரச்சாரம் பண்றான. அங்க யாரு இதுதான் பைபிள் புத்தகம் போட்டது? அவங்க அஜெண்டா. அவங்க அஜெண்டா நீ சும்மாவே இருந்தாலும் இன்னும் கேவலப்படுத்தி என்ன செய்வான்? முஸ்லிம்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டாக்கி செய்வான்னா அதை எகிரி அடிக்கக்கூடிய தெளிவு பெற்றவர்களாக முஸ்லிம்களை எஜுகேட் பண்ணணுமா? மாடு அல்லாண்டு போயிட்டு இருக்கணுமா? இது ஒரு விஷயம். அப்ப இவருக்கு அந்த நாலேஜும் இல்ல. குர்ஆன்ல இவங்க எப்படியெல்லாம் நடந்தாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அந்த வசனங்கள்லாம் இல்லை. ரொம்ப கேலி பண்ணியிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்க, தந்திரம் பண்ணியிருக்காங்க, மார்க்கத்தை கோணலா சித்தரிச்சிருக்கிறாங்க. நமக்கு ஒரு கெட்டது ஏற்படுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கெட்டது ஏற்பட்டா பயங்கர சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. நமக்கு நல்லது ஏற்பட்டுச்சுன்னா கவலைப்பட்டு துடிச்சு போயிருக்கிறாங்க. இப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம அல்லாண்டு இருந்தா கூட அவங்க அல்லாண்டு இருக்கல. இதுதான் குர்ஆன்ல இருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா அதை நியாயப்படுத்துறதுக்கு பயங்கரமான ஒரு வெடிகுண்டை போடுறாரு. இதுல ஒட்டுமொத்த அறியாமைய குத்தகை எடுத்த மாதிரி பேசுறாரு. என்ன பேசுறாரு? பைபிளை ஏத்துக்கிற சொல்லி பைபிளும் அல்லாவுடைய வேதம் தானுங்க, பைபிளை மறக்கலாமான்னு சொல்லி கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? பைபிள் அல்லாவுடைய வேதமா பைபிள், அதுல முன்ன பின்ன கூட குறைய செஞ்சிருந்தாலும் பைபிள் அல்லாவுடைய வேதம் தானேங்கிறாரு. அப்ப இவருக்கு பைபிளை பத்தியும் தெரியல, இஞ்சில பத்தியும் தெரியல. பைபிள்னா என்ன அடிப்படை ஒரு அறிவுள்ள சொல்லுவானா? அதாவது ஈசா நபிக்கு கொடுக்கிற வேதத்துக்கு பேரு தான் இஞ்சில். இஞ்சில்ங்கிற வேதம் யாருக்குரியது? ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு வேதம். இந்த பைபிள்னு எழுதி வச்சுக்கிறாங்கல்ல, அது ஈசா நபிக்கு கொடுத்த வேதமா? ஈசா நபிக்கு பின்னாடி வந்தவர்கள் ஈசா நபியை பத்தி எழுதின கதையா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இருந்து 4 சுவிசேஷங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பவுல் எழுதின அப்போஸ்தலர் நடபடிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன? இயேசுவுக்கு அல்லாஹ் கொடுத்ததா? இல்ல. இயேசுவுக்கு அல்லாஹ் கொடுத்தது இஞ்சில். அதுல என்ன இருக்கு? அல்லாஹ்வும் இயேசுவும் பேசுற மாதிரி விஷயங்கள் அதுல இருக்கும். இப்ப குர்ஆன்ல எப்படி ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் கட்டளை எடுக்கிறானோ இந்த மாதிரி விஷயங்கள் இஞ்சில்ல இருக்கும். அப்ப இஞ்சில் தான் பைபிளா? இந்த பைபிள்னு சொல்றாங்களா, அது இஞ்சில்? அது அல்லாஹ் கொடுத்ததா? ஈசா நபிக்கு பிந்தி எழுதுனதா? ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்ததா இருந்தா ஈசாவே அப்படின்னு அல்லாஹ் பேசுற மாதிரி வசனங்கள் இருக்கணும். இது எப்படி இருக்கும்? இயேசுடைய சீடர்களா கூட இல்லாத ஆட்க அவங்க கேள்விப்பட்டதை நினைச்சிருக்கிறாங்க, நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சுவிசேஷங்களை மத்தேயு ஒருத்தர் எழுதுறாரு. அவர் எழுதுறது என்னது? இயேசுவை பற்றிய கதையை எழுதுறாரு. இது எப்படி வேதமாகும்? இதா பைபிள்? இல்ல இதா இஞ்சில்? அந்த அறிவு கூட இல்லாம சொல்றாரு. இஞ்சில மறுக்கிறான் சொல்ற. இஞ்சில யாரையா மறுத்தா? இது இஞ்சில் இல்ல. நல்லா கவனி. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா 3:48 வசனத்துல சொல்லுகிறான், ஒய் அல்லி முகமுல் கிதா ஒய் அல்லி முகல் கிதாப ஒல் ஹிக்மத்த ஒ தௌராத்த ஒல் இஞ்சில். இந்த ஈசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் கிதாபை கற்றுக் கொடுத்தான், ஹிக்மத்தை கற்றுக் கொடுத்தான், ஞானத்தை கற்றுக் கொடுத்தான், தௌராத்தை கற்றுக் கொடுத்தான், இஞ்சிலை கற்றுக் கொடுத்தான். அப்ப அல்லாஹ் ஈசா நபிக்கு கற்றுக் கொடுத்தது இஞ்சில். இந்த மத்தேயு, மார்க்கு எழுதின சுவிசேஷங்கள் ஈசா நபிக்கு தெரியாது. ஈசா நபிக்கு பிந்தி எழுதுனது. ஈசா நபிக்கு பிந்தி எழுதின ஒரு விஷயத்தை ஈசா நபிக்கு இப்படி எல்லாம் கற்றுக் கொடுப்பான்?
ஈசா நபி சம்பவமாக அங்க போனார், அவர் இங்க போனாரு, கப்பல்ல ஏறினாரு, மீன் பிடிக்கிறத பார்த்தாரு, அங்க வஸ்திரத்திலே செஞ்சார் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்கல்ல. இதெல்லாம் ஈசா நபியை பற்றி கூட குறைய எழுதின கதைகள். அது வேதமா? அதைத்தான் அல்ல குர்ஆன்ல சொல்றானா இஞ்சில சொல்றானா? அப்ப இஞ்சில் தான் என்ன? அல்லாஹ் ஈசா நபிக்கு கொடுத்து. இந்த ஆள் என்ன சொல்றாரு? பைபிளே அல்லாஹ் ஏத்துக்கிற சொல்றான். பைபிள் அல்லாஹ்வுடைய வேதம், முழுமையான வேதம் இல்லையே தவிர அதுவும் வேதம்ங்கிறாரு. அப்ப மத்தேயு மார்க்குலாம் அல்லாஹ்ட்ட வகி வந்துச்சாமா? ஆனா ஈசா நபி கொடுத்ததுக்கு பேரு இஞ்சில். இன்னும் சொல்ல போனா 19:30 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஈசா நபி பிறந்தவன பேசுறாங்க. கால இன்னி அபுதுல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப், எனக்கு வேதத்தை தந்தான், ஜாலனி நபியா, என்னை நபியா ஆக்கி விட்டான், வேதத்தை தந்தான் ஈசா நபி சொல்றான். ஈசா நபிக்கு வேதம் கொடுத்தான் அல்லாஹ். அந்த வேதம் இதா? இந்த மத்தேயு மார்க்கு ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்ததா? அல்ல ஈசா நபி மௌத்தானதுக்கு, ஈசா நபி உயர்த்தப்பட்ட பிறகு, அவங்க கருத்து பிரகாரம் கொல்லப்பட்ட பிறகு உண்டாக்கப்பட்டதா? இந்த மத்தேயு மார்க்கு பிந்தி வந்ததானப்பா, ஈசா நபிக்கே வந்ததா? அதே மாதிரி 5:46 சொல்லி காட்டினா ஆத்தை நாகுல் இஞ்சில், ஈசாவுக்கு இஞ்சிலை கொடுத்தோம். அப்ப ஈசாவுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதுக்கு பேர் இஞ்சில். பைபிள் என்பது ஈசாவுக்கு பிறகு யாரோ எழுதி கொண்டது. ஈசாவுக்கு பிந்தி வந்த ஆட்கள் ஈசா நபியை பற்றி உள்ளதும் இல்லாததும் கலந்து கூட குறைய போட்டு எழுதின ஒரு கதை தான் இது. இந்த இவங்க சொல்லக்கூடிய பைபிள் என்பது. இது ஈசா நபிக்கு இப்படி எழுத போறாங்கன்னு தெரியவே செய்யாது. ஈசா நபி எல்லாம் உயர்த்தப்பட்டதுக்கு பிறகு அல்ல அவங்க கருத்துப்படி கொல்லப்பட்டதுக்கு பிறகு என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்ட ஒரு செய்தி தானே தவிர அல்லாஹ் ஈசா நபி கொடுத்ததுக்கு பேர் தான் இஞ்சில். இவர் பைபிள் இஞ்சில் ஒண்ணு நினைச்சிட்டு பேசுறாரு. எவ்வளவு அறிவுண்டு பாருங்க. பைபிளை பத்தி குர்ஆன்ல, பைபிளை பத்தி எப்படா சொல்லணும்? பைபிள் எப்படி வேதமா இருக்க முடியும்? பைபிள்னு சொல்லக்கூடிய ஈசா நபிக்கு பிந்தி வந்தது, நல்லா விளங்கிக்கணும். பைபிள்னு சொல்லக்கூடிய இந்த புதிய ஏற்பாடுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது வேதம் கிடையாது. அதே மாதிரி 5:46 சொல்ற மாதிரி 57:27 வசனத்தை சொல்லுகிறான். கஃபைனா பீசபன மரியம் வாத்தைனாகுல் இஞ்சில், ஈசா நபிக்கு ஈசபன மரியத்தை கொண்டு பின்பற்ற செய்தோம். வாத்தைனாகுல் இஞ்சில், அவருக்கு இஞ்சில கொடுத்தோங்கிறான். அப்ப இஞ்சில் என்ற வேதம் ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தது. இவர்கள் சொல்லுகிற பைபிள் என்பது ஈசா நபிக்கு பிறகு அவரை பற்றி யாரோ எழுதி கொண்டது, சீடர்களாக கூட இல்லாதவர்கள் எழுதி கொண்ட செய்திகள். இதை சொல்றாங்கிறாரு இவர், அல்லாஹ் சொன்னாங்கிறாருங்க. இந்த மத்தேயு மார்க்குகள் எழுதி வச்சுக்கிறாங்களே, இதுதான் இஞ்சில்ங்கிறாரு. அப்ப எவ்வளவு விவரம்னு பாத்தீங்களா? அப்ப ஏதோ என்ன தொடர்புன்னு நமக்கு தெரியல. அவங்களோட இப்படி முட்டு கொடுத்து போவதற்கு என்ன அவசியம் வந்துச்சுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த ஈசா நபியை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது 5:110 சொல்றான். இது அல்லாவே ஈசா நபியை பார்த்து பேசுறான். இது அல்லம் துகள் கிதாப ஒல் ஹிக்மத ஒ தௌராத்த ஒல் இஞ்சில், உனக்கு கிதாபை கொடுத்தேன், ஹிக்மத்தை கொடுத்தேன், தௌராத்தை கற்றுத்தந்தேன், இஞ்சிலை கற்றுத்தந்தேன்கிறான். அதுதான் இஞ்சில். இஞ்சில் என்பது அல்லாஹ் ஈசா நபிக்கு கற்றுக் கொடுத்தது. இவர்கள் சொல்லுகிற இந்த பைபிள் என்பது ஈசா நபிக்கு பிறகு எழுதி கொண்டது. ஈசா நபிக்கு பிறகு மனிதர்கள் எழுதி கொண்டதை அல்லாஹ் கொடுத்ததுன்னு ஆக்குறதா இருந்தா எவ்வளவு ஞானம். அப்ப இப்படி ஒரு மடத்தனமா ஒருவர் பேசுவதாக இருந்தால் அது மடையர் என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது வேணும்னு ஏதோ ஒரு நோக்கத்துல அவங்களோட இதை கான்டாக்ட் வச்சுக்கிட்டு பேசுறாருன்னு எடுத்துக்கொள்வதா? இவ்வளவு கீழ்த்தரமா எழுத வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப இது ஒரு விஷயமாச்சு. அப்ப ஈசா நபிக்கு அது மாதிரி இது இஞ்சில விட்டுருங்க. பழைய ஏற்பாடுங்கிறாங்களே, அது தௌராத்து. தௌராத்துனா என்னது? மூசா நபி கொடுத்து தௌராத். மூசா நபி கொடுத்த தௌராத்துங்கிறீங்களே, அந்த மூசா நபி கொடுத்த தௌராத்துன்னு அவனே எதை சொல்றான்னு கேட்டா, ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள 5 தான் தௌராத்துங்கிறான். யாரு? யூதர்கள் தோராங்கிறான்ல, அந்த தோரான்னு சொல்லக்கூடியது எதை சொல்றான்னு கேட்டா, ஆதியாகமம் முதல் ஆகமத்துல இருந்து 5வது ஆகமமா இருக்கிற உபாகமத்தை தான் என்ன செய்யறான்? அதுதான் மூசா நபிக்கு இறைவன் கொடுத்த வேதம், தௌராத்து, தோரா அப்படின்னு சொல்றான். அந்த உபாகமத்துல என்ன வருதுன்னு கேட்டா, மூசா நபி மூத்தா போனது வருது. மூசா நபிக்கு பிறகு யோசுவாங்கிறவரு ஆட்சி பொறுப்பை அவர் தலையில கைய வச்சிருந்தாரு. அதுக்கு பிறகு யோசுவா அந்த தலைமை பொறுப்புக்கு வந்தாரு அப்படின்றது அந்த உபாகமத்துல. அது மூசா நபி கொடுத்த வேதத்துல மூசா நபி செத்தது வருமா? மூசா நபி இறந்த பிறகு அந்த மக்கள்லாம் துக்கம் கொண்டாடினார்கள் அப்படின்னு வருது. அப்ப மூசாவுக்கு அல்லாஹ் கொடுத்த வேதத்துல மூசாவுடைய மூத்து வருமா? துக்கம் கொண்டான்னு வருமா?
இப்படி எல்லாம் வருவதாக அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. அது மூசா நபி பேரை சொல்லி எழுதின மனித கருத்து தானே தவிர அது வேதமா இருக்காது. சரி, உபாகமத்துக்கு அப்புறம் உள்ள ஆகமங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூசா நபிக்கு பிந்தி வந்தாரு கம்ப்யூட்டர் பெருமை. அது ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள அந்த அஞ்சு ஆகமத்துக்கு தான் மூசாவோட சம்பந்தப்படுத்த முடியும். அதுக்கு பிந்தி வரக்கூடிய ஆகமங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூசா நபிக்கு பிந்தி வந்த வெவ்வேறு ஆட்களுடைய ஆகமங்கள் தான் அது இருக்குது. அதை எப்படி தவறாத்தா இருக்க முடியும்? அப்ப இவர் என்ன செய்யறாரு, பைபிள் தான் தவறா விளங்கி வச்சிருக்காரு. இவர் என்ன விளங்கி இருக்காருன்னா, பைபிள் தான் இஞ்சில் அல்ல குரான்ல சொல்றான்ல அது இதுதாங்கிறாரு. இஞ்சில காணாகிட்டாங்க. அதாங்க இஞ்சில இல்ல. இஞ்சில் கொடுத்த அந்த வேதம் இருக்குமையானால் குரான் சொல்லக்கூடிய அதைத்தான் சொல்லும், அது மெய்ப்படுத்தும். குரான் வந்து இஞ்சில மெய்ப்படுத்தும் நல்லா சொல்லி காட்டுறான். அந்த இஞ்சில் இது இல்ல. இஞ்சில் இதுவா இருந்தா ஈசா நபிக்கு கொடுத்திருக்க வேண்டும். இவங்க வரலாறு படியே இவங்க சொல்லக்கூடிய பைபிள் என்பது ஈசா நபிக்கு பிந்தி எழுதப்பட்ட செய்தி. அப்படிங்கும் பொழுது நம்மளா புகாரி முஸ்லிம் ஹதீஸ்ங்கிறம இதுலயாச்சும் அறிவிப்பாளர்லாம் ஃபில்டர் பண்ணி எழுதி இருக்கிறாங்க. அதுல அதுவும் கிடையாது. அந்த ஹதீஸ் நிலையில கூட வைக்க இல்லாத அப்படியான ஒரு செய்தியை கொண்டு வந்து என்ன செய்யறாரு இவரு, அதையும் தான் நம்ம ஏத்துக்கணும், நல்லாவே குரான்ல சொல்லிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு நிலைமையாக இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி காட்டுறான், யா அஹ்லல் கிதாப், வேதமுடையவர்கள், லிமத்து ஹாஜூன ஃபி இப்ராஹிம, இப்ராஹிம் நபியை பத்தி அவங்க வந்து விவாதம் பண்றாங்க, அவர் எங்க ஆளத்தான் இருந்தாருன்னு சொல்லி. அதுக்கு அல்லாஹ் என்ன கேட்கறான், என்னடா உங்க ஆளுங்கிறியடா, தௌராத் இஞ்சில வந்து இப்ராஹிம் நபிக்கு பிந்தி தானடா வந்துச்சு, அவர் எப்படி உங்க ஆளா இருப்பாருன்னு அல்லாஹ் கேட்கறான். உமா உன்சிலத்தி தௌராத் உள்ள இஞ்சிலும் இல்லாம பாதி, தௌராத் இஞ்சில இப்ராஹிம் நபிக்கு பிந்தி அருளப்பட்டிருக்கும் போது இவர் எப்படி இஞ்சில பின்பற்றிருப்பாருன்னு கேட்கறான்ல. அந்த மாதிரியான ஒரு அறிவார்ந்த இது எதுல கேட்கிறான்னு கேட்டா 3வது அத்தியாயத்துல 65, 66, 67 வசனங்களை படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இவன் இஞ்சில்னு சொல்றத வந்து ஈசா நபிக்கு பிந்தி எழுதி வச்சுக்கிறது எப்படி இஞ்சில் ஆக முடியும்? இதே ஸ்டைல்ல கேட்கறதா இருந்தா அப்ப ஒரு அறிவும் இல்லாம ஒரு நாணயம் இல்லாம வேணும்னு ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அது ஒண்ணு இருக்கு. நம்மளை பத்தி திட்டினாங்கன்னா அதுக்கு லைக் கிடைக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளை பத்தி திட்டி ஏதாவது கேவலமா ஏதாவது பேசினாங்கன்னு வைங்களேன், அதுக்கு லைக் ஷேருக்கு ஆளுக்கு இருக்கிறாங்களே தவிர உண்மையை அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு அடிப்படையில் அவருடைய இந்த வாதம் அமைந்திருக்கவில்லை. அதனால வந்து இவர்கள் வந்து நீங்க சும்மா இருந்தாலும் உங்களை பத்தி என்ன செய்வாங்க, பேசுவாங்க, இஸ்லாத்தை கொச்சப்படுத்துவாங்க. அதுக்கெல்லாம் பதில் தான் சொல்லணும். அவன் கேட்குவான் நம்ம என்ன சொல்வதுன்னு, யார் பதில் இல்லாதவன் பயப்படணும். என்ன செய்யறாரு, ஊர்ல பத்தி கேட்டால் என்ன சொல்வது, சொல்லும் கேட்க சொல்லு வந்து கேட்டாங்களே, வெவ்வேறு வேதங்கள்ல கேட்டாங்க, அந்த ஒரு விவாதத்தில் சொதப்பிட்டாங்கிற. சரி, அப்ப வேற வேற விவாதங்கள்ல ஊர்ல பத்தி கேட்டிருக்கிறார்கள், ஆன்சர் பண்ணி இருக்கிறோம். அந்த ஆன்சருக்கு ஆன்சர் வந்து இல்ல. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம பதில் சொன்ன விஷயங்கள் தான். அவங்க என்னத்த கேள்வி கேட்டாலும் அனைத்துக்குமே நம்ம கிட்ட பதில் இருக்கிறது. பலதாரமா வரதட்சணையை பத்தி கூட கேள்வி கேட்கறாங்க, இதுக்கு தனமா கேட்கறான். மகரை பத்தி கேள்வி கேட்கறான், இது பொம்பளைக்கு மகர் கொடுக்குறீங்கன்னு சொல்லி. இப்படி எல்லாம் பைத்தியகாரத்தனமா கேட்கறாங்கிறதுனால நம்மளை பத்தி கேள்வி கேட்பான். அதனால நம்ம என்ன செய்ய பேசாம இருந்துக்கிறோன்னு இப்ப டிஎன்டிஜில இப்ப இருக்கிறாங்களா அந்த மாதிரி நம்மளை கேள்வி கேட்பாங்க, வாய முடிக்கிட்டு அந்த மாதிரி ஸ்டைல்ல இவர் பேசுறாரு. அப்ப கேள்வி கேட்பான்டா, நீங்க ஆன்சர் தான் பண்ணணும். இது மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் இப்படி நிறைய இவருடைய சில விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஒரு அறிவீனமா தான் எழுதுறாரு. இன்னொரு உதாரணத்துக்கு கூட சொல்றேன் பாருங்களேன். அதாவது ஈசா நபியை இழிவுபடுத்தி விட்டாங்க. அதுல அந்த போற போக்கில் சொல்றாரு, ஈசா நபியை நம்ம இழிவுபடுத்தணும். ஏன்டா ஈசா நபியை பத்தி இப்படிலாம் ஏன்டா எழுதி வச்சுக்கிறீங்கன்னு கேட்கிறோம். நாங்க மதிக்கிறோம், நாங்கள் மதிக்கிற ஈசா நபி இதை செய்யவில்லை. நீ சொல்லக்கூடிய இயேசு இப்படி செஞ்சாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போட மாட்டேன்னு சொல்றாரு, விபச்சார சந்ததிகள் என்று சொன்னார், நீ தான் எழுதி வச்சுக்கிற. இயேசு வந்து விபச்சார சந்ததிகள் என்று மக்களை நோக்கி பேசினார். இந்த பொல்லாத விபச்சார சந்ததிகள் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று கண்டிக்கிறார்கள். இப்படி சொல்லுவார் ஈசா நபி. ஆனா நீங்க சொல்லி நீ உங்க வேதம் சொல்றீங்களா, அப்படித்தானே எழுதி வச்சுக்கிறீங்க அப்படி கேட்டிருக்கிறோம். நம்ம அதை ஒத்துக்கல. ஈசா நபி அப்படி சொல்ல மாட்டார்கள் எங்க நம்பிக்கைப்படி. ஓ நம்பிக்கைப்படி அப்படி இருக்குது. இப்படித்தான் விவாதங்கள்ல கேட்டமே தவிர ஈசா நபியவா நாங்க கொச்சப்படுத்தணும், ஈசா நபியை நீ கொச்சப்படுத்துறேன்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப எந்த ஒரு அறிவீனம், எந்த ஒரு அறிவார்ந்த வாதமும் இல்லாம என்ன செய்யறாரு, உளறி இருக்கிற காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்வதா இருந்தா, ஒரு சகோதரோட நேரத்தை அனுப்பியிருந்தார். இவர் நிறைய கடைசியில் பார்த்தா நிறைய ஒரு உரிச்சு காய போடுற அளவுக்கு நிறைய விஷயம் இருக்கும் போல இருக்குது.
இவர் அனுப்பின விஷயங்களை பார்க்கும் பொழுது நிறைய மக்களை வழிகெடுக்கிற செய்திகள் நிறைய சொல்லியிருக்காருன்னு தெரியுது. இன்ஷா அல்லாஹ் அவைகளை கலெக்ட் பண்ணி தனியா கவனிப்போம். நேத்து ஒருத்தர் அனுப்பியிருக்காரு, என்னன்னு கேட்டா கியாமத் நாள் அடையாளத்தை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஜிப்ரீல் வந்து கேட்பார்ல அந்த ஹதீஸ், அதுல வந்து அன் தலிதல் அமத்து ரப்பத்தகா, ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பாள் அப்படின்னு வருது. இதுக்கு வந்து நம்ம ஒரு விளக்கம் சொல்லியிருந்தோம் ஒரு காலத்துல. அது விளக்கம் தான். அது வந்து நம்மளை புரிந்து கொண்ட விஷயம் தப்பா இருக்கலாம், மாறலாம், அதை விட சிறந்த விளக்கங்கள் வரலாம். நம்ம என்ன சொல்லி இருந்தோம் என்று கேட்டால், ஒரு பெண்ணு வந்து ஆம்பளை பிள்ளைய கவனிக்காத ஒரு காலம் வரும், பொம்பளை பிள்ளைகளை சார்ந்து இருக்கிற காலம் வரும். அப்ப மகன்கள் கவனிக்காம மகள் வீட்டுல போய் இருந்தா அந்த வீட்டுக்கு எஜமானி யாரு, மகள் எஜமானி ஆயிருவா. இவ வேலைக்காரி மாதிரி தான் போய் இருக்கணும். இன்னொரு வீடு தானே, மகன் வீடா இருந்தா உரிமையை கொண்டாடலாம், மகள் வீடுங்கிறது மருமக வீடு. அப்ப மருமக வீட்டுல போய் இருக்கும் பொழுது இந்த அம்மா வந்து என்ன செய்வா, தன்னுடைய எஜமானியை பெற்றெடுத்திருக்கிறாள் இப்படிங்கிற ஒரு கருத்துப்பட நான் ஒரு விளக்கம் ஒரு காலகட்டத்தில் சொல்லி இருக்கிறேன். இவர் அதை சொல்லிவிட்டு இது தப்பு, எவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து சாதாரண விஷயமா சொல்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ஒரு பயங்கர விளக்கம் சொல்றாரு. என்ன விளக்கம் சொல்றாருன்னு கேட்டா, அது நம்மள பேரை சொல்லிட்டு சொல்றாரு, இதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த வாடகத்தாயின்னு இப்போ ஒண்ணு வந்திருக்கு. வாடகத்தாயின்னா கர்ப்பப்பை பலவீனமா இருந்தாங்கன்னு சொன்னா அந்த பெண்ணுடைய சினை முட்டையும் ஆணுடைய உயிரணுவை எடுத்து இணைத்து வேற ஒரு பெண்ணுடைய கருவறையில வைத்து வளர்ப்பாங்க. வளர்க்கும் பொழுது வாடகைக்கு வந்து அந்த பிள்ளைய பெற்று கொடுக்கறதுனால அவங்க எஜமான ஆயிடுறாங்க, இவ வேலைக்காரியா போயிடுறா. அப்ப எஜமானியை பெற்றெடுப்பாள் என்பது எதை குறிக்குது, வாடகத்தாயின் இப்ப கண்டுபிடிச்சுக்கிறாங்களே இதைத்தான் குறிக்குது அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து அது இதுதான் அந்த ஹதீஸுக்கு அர்த்தம். இவ்வளவு பெரிய பயங்கரமான நவீன கண்டுபிடிப்பை இஸ்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க கியாமத் நாள் அடையாளம்னு. இவர் என்ன பண்றாரு, ஆம்பளை பிள்ளைய கவனிக்க மாட்டாங்க, பொம்பளை பிள்ளைய தான் கவனிப்பாங்கிற விஷயத்துக்கு சொல்றாரு ஒரு விமர்சிக்கிறார். இந்த ஹதீஸ்ல இவர் சொல்ற அர்த்தம் வருமா? இந்த ஹதீஸ்ல என்ன வருது, அன் தலிதல் அமத்து ரப்பத்தகா, ஒரு பெண்ணு தன்னுடைய எஜமானியை, பொம்பளை தான் எஜமானனை அல்ல எஜமானியை பெற்றெடுப்பாள் வருது. ரப்பத்துங்கிறது பெண்பால். ஒரு பெண்ணு வந்து தன் எஜமானியை பெற்றெடுப்பாள். இவர் சொன்ன வாத பிரகாரம் ஆம்பளை பிள்ளைய வாடகத்தாய்க்கு பெத்தாண்டு வைங்க, அங்க எஜமானி எங்க பெற்றெடுக்கிறா, எஜமானனையில பெற்றெடுக்கிறா. அப்ப பொம்பளை பிள்ளைய பெற்றெடுத்தா கூட இப்ப வந்து இந்த பெண் இருக்கார்ல வாடகத்தாய், இந்த வாடகத்தாய் வந்து யாருக்கு வாடகைக்கு போறா, அந்த வயிற்றுல சுமந்து இருக்கிற அந்த குழந்தையுடைய பெற்றோருக்கு தான். ஒரு வயிற்றுல குழந்தைய சுமந்திருக்காங்கல்ல, அந்த குழந்தைய இவளுக்கு எஜமான் இல்ல. யாரு எஜமானு, கூலி கொடுக்கறான அந்த விந்துக்கு சொந்தக்காரன், அவனுக்கு தான் எஜமான. அப்ப இவன் வந்து பெற்றெடுக்கிற பத்தி சொல்லப்படுது. அதாவது ஒரு பெண்ணு தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள் அப்படின்னு சொன்னா எஜமானி எப்படி பெற்றெடுக்க முடியும் சிந்திச்சு பார்க்கையில, அப்ப ஒரு பெற்றெடுக்கிறது பொம்பளை பிள்ளையை தான் பெற்றெடுப்பா, பிறகு அவள் எஜமானி ஆயிருவா. விஷயம் வழங்குற உங்களுக்கு எப்படின்னு, அதாவது ஒரு பெண் இருக்கிறா, ஆம்பளை பிள்ளைலாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, அவ பெற்ற பொம்பளை பிள்ளைய கவனிக்கிறா. கவனிக்கும் போது என்னவாயிடுறான்னா இந்த தாய் வந்து அந்த மகளுக்கு அடிமையா போயிடறான், அவ தயவுல இருக்கிறான். அப்ப அவர் பெற்றது ஒரு மகளை பெறல, எஜமானியை பெற்றிருக்கிறாள் என்று நான் ஒரு விளக்கம் சொல்றேன். இதை மறுத்து சொல்றதா இருந்தா அதுக்கு அதை விட சிறந்ததையோ அல்லது அந்த ஹதீஸ்ல உள்ளதையோ சொல்லணும். இவர் விளக்கம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, வாடகத்தாய் தான் இது குறிக்கும். வாடகத்தாயா இருக்கும் என்ன ஆயிடுறாங்கன்னு கேட்டா, கூலிக்கு வாடகை வாங்கி கொண்டு ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்கறாங்க போது யார் எஜமானி ஆகுறா, அந்த புள்ள எஜமானி ஆகுறாங்கிறது. புள்ள எஜமானி ஆகல, பிள்ளையுடைய அப்பதான் எஜமானி ஆகுறான். யார் எஜமானி ஆகுறான், இவர் சொல்ற சம்பவத்தின் பிரகாரம் பார்த்தா புள்ளைய பெத்து கொடுத்தோன்னு கூலி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எஜமானி யாரு, சம்பளம் கொடுத்தவன் தான். அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸ் வந்து வாடகத்தாயை குறிக்கவே செய்யாது. இன்னும் சொல்ல போனா வாடகத்தாயை குறிக்கும் என்று சொன்னா, வாடகத்தாய் வந்து பொம்பளை பிள்ளைய மட்டும்தான் ஒருத்தி பெறுவாளா, ஆம்பளை பிள்ளையும் பெறுவாள? ஆம்பளை பிள்ளையத்தானே விரும்பவும் செய்வாங்க. அப்ப வாடகத்தாய் வந்து ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்தா அந்த ஆம்பளை பிள்ளை இவளுக்கு எஜமான். உங்க வாதப்படி பொம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்தா பொம்பளை பிள்ளை எஜமான் வருது. அப்படி இருக்குமே ஆனால் ஹதீஸ்ல என்ன வாசகம் வரணும், தன்னுடைய எஜமானனையும் எஜமானியையும்
எஜமானனையும் எஜமாட்டியையும் பெற்றெடுப்பால் வரணும். இங்க ஹதீஸ் வாசகம் என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு பெண்ணு தன் எஜமானியை பெண்பால வருது, எஜமானியை பெற்றெடுப்பால் வருது. அப்ப ஆம்பளை பிள்ளைய பெறுவதற்கு வாடகை தாயா போனவளுக்கு இது பொருந்துமா? அப்ப இதுதான் அர்த்தமா இருந்தால் என்ன செய்யணும்? எஜமானின்னு பெண்பாலா ரசூல்லா சொல்லாம ரப்பஹா வ ரப்பத்தகான்னு வரணும். ஒரு பெண் தன் எஜமானனையும் எஜமானியையும் பெற்றெடுப்பால் வந்தா தான் நீங்க சொன்ன அந்த நவீன கண்டுபிடிப்புக்கு இது பொருந்தும். இதுல பெண்ணை மட்டும் குறிச்சு வரும் பொழுது நீங்க சொல்ற அவுட் ஆகி போயிருது. ஏன்னு ஆம்பளை பிள்ளையும் வாடகத்தாய் பெறுவா, பொம்பளை பிள்ளையும் பெறுவா. பொம்பளை பிள்ளையை பெறும்போது பொருந்தது, ஆம்பளை பிள்ளையை பெறும்போது பெருந்த மாட்டேங்குது. அந்த அர்த்தம் இல்ல. ஒன்னு பொருந்துவதா இருந்தா முழுமையா பொருந்தணும் என்ற ஒரு எடுப்பினை இருக்குது. இது மாதிரி எல்லாம் சில வியாக்கியானங்களை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சில சகோதரர் சொன்னாங்க, அந்த யாஜூஜ் மௌஜூஜை பத்தி நான் நிறைய பரக்கத்தா கூட்டு அடிச்சிருக்காருன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் எடுத்துட்டு என்ன செய்வோம், இன்னொரு நாளைக்கு விரிவா பேசுவோம். இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த தாவா பணியிலிருந்து அப்புறப்படுத்தி இஸ்லாம் மார்க்கத்தை கொச்சைப்படுத்தக்கூடியவர்களை கண்டுக்கிறாதீங்க என்று இவர் சித்திரம் பண்றதுனால இதை சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது.